வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ஜென்ரலான வாசிப்பை பற்றின ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக இப்போது நிறைய இடங்களில் நிறைய காலகட்டங்களில் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில், அதுவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில், இதை பற்றின ஒரு டிஸ்கஷனும் இதை பற்றின ஒரு புரிந்துணர்வும் எல்லா மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வாசிப்பு நம்மளுடைய சமூகத்தில் குறைஞ்சிருச்சா? வாசிப்பு சமூகத்தில் குறைந்ததற்கான காரணங்கள் என்ன? அந்த வாசிப்பை எப்படி மீட்டெடுக்கணும்? இளைய தலைமுறைக்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் நம்ம வாசிப்பை என்ன மாதிரியான ரீதியில் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வாசிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு டாப்பிக்காக பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு சமூகம் அதிகமாக படிக்குதோ அந்த சமூகம் அதிகமாக சிந்திக்க செய்யும் அப்படின்றது ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு சமூகம் படிப்பை அதாவது இங்கேயே கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. வாசிப்புக்கும் படிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாசிப்பு அப்படின்றது ஒரு காமனான நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ரீடிங் தான் வாசிப்பு. படிப்பு அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ்க்கு போனோம் அப்படின்னா, நம்ம காலேஜில் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம், ஜாவா படிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் லேர்னிங் அப்படின்றது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வாசிப்பு அப்படின்றது அப்படி இல்லை. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அரசியல் தளத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக்கணும். நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்து ஆரம்பித்து படிக்கிறதுக்கு பேர் தான் வாசிப்பு அப்படின்றது. இதுலேயும் அந்த படிக்கிறது அப்படின்றது வர்றதுனால ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் வாசிப்பு அப்படின்றது அதுதான், ரீடிங் அப்படின்றது அதுதான். இட்ஸ் அ பியூர்லி பேஸ்ட் ஆன் பர்சனலைஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த பர்சனலைஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறி, ஒரு $1 மில்லியன் கொஷின் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த வாசிப்புக்கான இடத்த இதெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தாலே எதில் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்படி வாசிப்பு குறைந்ததற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். முதல்ல நம்மளுடைய மொபைல் ஃபோன் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேயே அதிகபட்சமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்மளுக்கு கொடுக்கறது அதுதான். ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரீல்ஸோ இல்லை ஷார்ட் ஃபார்மேட்டான வீடியோஸோ தான் நம்ம இன்றைக்கி நிறைய டே டு டே லைஃப் ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த மொபைல் ஃபோன் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது எஜுகேஷன் சிஸ்டம். நம்மளுடைய கல்வி முறையே என்னென்னா தேர்வை மையப்படுத்தின ஒரு கல்வி முறையாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்போது அந்த எக்ஸாமுக்கான பாட புத்தகங்களோ இல்லை அந்த கொஷின் பேப்பரை தாண்டியோ அந்த சிலபஸை தாண்டி எதுவுமே வாசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு குழந்தைகளுக்கு மத்தியிலையும் இருக்குது, பெற்றோர்கள் மத்தியிலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டிய ஆசிரியர்களுடைய மைண்ட் செட்டும் இன்றைக்கி பெரும்பான்மையான இடத்துல அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு வாசிப்பை குழந்தைங்க மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தான். அவங்களும் அந்த வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளணும், குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அது மேலும் ஒரு இளைஞனாக மாறும்போது அந்த பையன் சமூகத்தில் நிறைய விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வாசிப்பின் மூலமாக இன்னும் பிரைட்டன் ஆக முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இன்னொரு நொண்டிச்சாக்கு வச்சுருக்குறோம். நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரமின்மை அப்படின்றது ஒரு பக்காவான நொண்டிச்சாக்கு. இன்றைக்கி நம்ம ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணுறதுல ஒரு 1/2 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 1/2 hour 1 hour. ஒரு சிலர்லாம் நாள் ஃபுல்லாக அவங்களுடைய வேலை நேரத்தில் கூட ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கவங்களாம் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவனச்சிதறல் உள்ள ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தாலே ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 30 நிமிடம் படித்தா போதும், இல்லை குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடம் படித்தா போதும். அதை ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு டே டு டே லைஃப்பில் ஒரு ஜென்ரலான ஒரு புத்தகத்தை
அது எந்த துறை புத்தகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹேபிட்டாக வளரும். அது ஒன்று. அடுத்தது குடும்ப சூழல். இப்போது குழந்தைகள் வாசிக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கையில் எடுத்து புத்தகத்தை எடுத்து உட்காந்தா தான் குழந்தைகள் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு என்றைக்குமே வந்து அறிவுரை தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஒரு விஷனரியாக ஒரு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ஹேபிட்ஸை வந்து வளர்க்குறதுக்கு. அதனால் பெற்றோர்களோ இல்லை கூட இருக்கக்கூடிய மாமாவோ அத்தையோ சித்தியோ யாராவது ஒருத்தர் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் வந்து கூட வந்து உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து உட்காரும். அப்போ தான் அந்த ஒரு வாசிப்பு பழக்கம் குழந்தைக்கு வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7வது ரீசன், நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தேட்டருக்கு கூட போய் படம் பார்க்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்குது இன்றைக்கி. காரணம் என்ன அப்படின்னா பொருளாதார சூழ்நிலை ஒரு காரணமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு அக்சசபிலிட்டி அப்படின்றது நிறையாவே இருக்குது. யூடியூப்பு, ஓடிடி தளங்கள்லேயே வந்து இன்றைக்கி நிறைய புது படங்கள் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து படிப்பு ஊடகத்திலிருந்து காட்சி ஊடகத்துக்கு நம்ம ஈஸியாக வந்து மாறிக்கிட்டோம். படிப்பு ஊடகம் அப்படின்றது நம்மளுடைய சிந்தனைத்தன்மையை வந்து மேன்மேலும் வந்து ஊக்குவிச்சு நம்ம சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் திரைப்படங்களோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. அதோடைய கன்சம்ஷன் வந்து லிமிட்டடாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஓடிடி தளங்கள் அப்புறம் யூடியூப்பு மாதிரியான விஷயங்களை வந்து அளவாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம நிறைய வாசிப்புக்கான அந்த ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம ஒதுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான நவீன அறிவியல் முன்னேற்ற சாதனங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. இது வந்து தேவையான அளவு கன்சியூம் பண்ணால் தான் வந்து நமக்கான ஒரு டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து வளர முடியும். அப்போ தான் நம்ம படிப்புக்கான அதாவது வாசிப்புக்கான ஒரு ரூமை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் எதையும் ஒரு லிமிட்டோடு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு நேரத்தை மிச்சப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வாசிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு நம்மளுடைய மனசும் வந்து இன்னும் கூடி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது இந்த வாசிப்பு குறையிறதுனால எப்படி குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம். அதுவுமே வந்து வாசிப்பு குறையிறதுடைய விளைவும் சேர்ந்து தான் இருக்குது, ஒவ்வொன்றும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. ஸோ இப்போ எதனால் வந்து வாசிப்பு குறைஞ்சது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வாசிப்பு வந்து கம்மியாகிறதுனால நம்மளுடைய சிந்தனை ஆழம், அந்த டெப்த் ஆஃப் திங்கிங் அது வந்து ரொம்பவுமே கம்மியாகுது. ஸோ நீங்கள் கடைசியாக இப்போது லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ChatGPT கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கொஷின் பண்ணியிருந்தார். அந்த கொஷினுக்கு வந்து ChatGPT வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு அது போர்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டிங்க. அந்த போர்டம் அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த போர் அடிக்கிற விஷயம் இருந்தால் தான் நீங்கள் புது விஷயத்தை நோக்கி நீங்கள் நகருவீங்க. அந்த அந்த ஒரு விஷயமே இல்லாமல் போகிறதுனால உங்களுக்கு புதுசாக எந்த ஒரு சிந்தனையும் தோன்ற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளையை வந்து அந்த ஏஐ வந்து கொடுத்ததா நினைவு எனக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த சிந்தனை ஆழம் அப்படின்றது சுத்தமாகவே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த பொறுமை இழப்பு. ஸோ இப்போ நாங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் ஆகுது. நாங்கள் லாங் ஃபார்மேட் வீடியோவும் போட்டிருக்கோம், ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போது அந்த ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவுக்கு கிடைக்கக்கூடிய ரீச்சஸ் வந்து லாங் ஃபார்மேட்டுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ எதுவுமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்டு வீடியோவில் ஒரு ஷார்ட்டில் எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இன்றைய சமுதாயத்துக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு பெரிய தாக்கமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்னென்ன அப்படின்னா மொழி வளம் வந்து கம்மியாகுது. மொழி வளம் கம்மியாகுது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் 2K கிட்ஸ்கிட்டே போய் ஒரு சில சென்டென்ஸை சொன்னீங்க அப்படின்னா, தமிழில் ஒரு சில சென்டென்ஸ் சொன்னீங்க அப்படின்னா என்ன, எனக்கு அர்த்தம் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மொழி வளம் அப்படின்றது வந்து இன்றைக்கி வர 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து இந்த வாசிப்பின்மையினால் நிகழக்கூடிய ஒரு உப விளைவு தான். ஸோ இது வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா,
ஒரு மொழியை வந்து ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிறத மட்டுமே வச்சிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திடும் நம்மளை. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ படிக்கிறதும் இல்லை அப்படின்னா ஒரு தலைமுறை வந்து பேச்சு வழக்கிற்கு மட்டுமே ஒரு மொழியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு உண்மை. ஸோ இதை எல்லாமே வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம். ஸோ நம்ம படிக்கிறதன் மூலமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் குவிஞ்சு ஒரு புத்தகத்தை வந்து எடுத்து அதன் மூலமாக நம்மளோட எண்ண ஓட்டத்தை செலுத்தும் போது மன அழுத்தம் வந்து வெகுவாகவே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவுகள் நிறையவே சொல்லியிருக்கு. ஸோ நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வாசிப்பு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்றச்சம்பவங்களுக்கும் நிறைய என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸுக்கும் வந்து முக்கியமான ரீசன் வந்து இன்றைக்கி பொறுமையின்மை தான். பொறுமையின்மையும் இந்த மன அழுத்தமும் தான் முக்கியமான காரணம். அதை வந்து சரி செய்கிறதுக்கு வாசிப்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இதோட பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உரையாடல்களில் ஒரு சமூக உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு குரூப்பாக வந்து உட்காந்து பேசும்போது நண்பர்கள் மத்தியிலையும் சரி யார் மத்தியிலையும் சரி அந்த உரையாடல் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக கன்வெர்ட் ஆயிரும். எந்த ஒரு உரையாடலும் வந்து ஒரு ஃபேக்சுவலாக இருக்காது. ஸோ வாசிக்கக்கூடிய மக்கள் பேசும்போதும் டிஸ்கஸ் பண்ணும்போதும் வாசிக்காத மக்கள் உரையாடும் போதும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு உரையாடலே வந்து ஒரு பகடியானதாக ஒரு கேலிக்குரியதாக வந்து மாறக்கூடிய தன்மை வந்து இந்த வாசிப்பில்லாத ஆட்கள் பேசும்போது உரையாடலில் இருக்கும்போது அவங்க அப்படியே டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் சீரியஸாக ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஃபேக்சுவலாக வந்து அடுக்கி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, கலாய்க்கிறேன் அப்படின்ற பேரில் அதை அப்படியே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷனே இல்லாத ஒரு கூட்டத்தை வந்து இந்த வாசிப்பின்மை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு எந்த ஒரு ஆழமுமே இல்லாத ஒரு உள்ளீடற்ற ஒரு உரையாடலாக தான் இருக்கும். அடுத்து இந்த வாசிப்பின்மை வந்து போலி செய்திகளை வந்து ஈஸியாக நம்புறதுக்கு தள்ளிடும் நம்மளை வாசிப்பின்மை. ஸோ நம்ம படிக்கிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும், இதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிர்கருத்து என்ன அப்படின்றதையும் தேடி வாசிப்பாங்க. ஆனால் வாசிப்பில்லாதவர்கள் ஈஸியாக இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் பப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக் நியூஸஸில் வந்து ஈஸியாக விழுந்துருவாங்க அப்படின்றது தான் இருக்கக்கூடிய ஒரு நம்ம கண் முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி ஃபேக் ப்ரொபகேண்டாவில் எவ்வளோ பெரிய கல்ச்சரல் சேஞ்சஸும் சரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மாஸ் ப்ரொபகேண்டாவில் ஈஸியாக விழுகக்கூடியவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாசிப்பற்ற மக்கள் தான் அப்படின்றது நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை பார்த்தாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், எப்படி மெருகூட்டலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிடமாவது குறைந்தபட்சம் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்து நம்மளுக்கு உறுதிப்பாடை எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும். அது எந்த புத்தகமாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு அறிவியல் பிடிக்கலாம், உங்களுக்கு சிறுகதைகள் பிடிக்கலாம், உங்களுக்கு நாவல் பிடிக்கலாம், உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜோக் புத்தகங்கள் பிடிக்கலாம், வாரமலர் படிக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதுல விருப்பம் இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வாசிப்பு அப்படின்றது நம்ம சப்ஜெக்டை தாண்டி படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து தினமும் வந்து நம்ம வந்து கை கொள்ளணும். இரண்டாவது விஷயம், வீட்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நூலகம் மாதிரியான ஒரு செட்டப் வச்சுக்கிறதுல நம்ம இன்றைக்குமே தயக்கம் காட்டக்கூடாது. தேவையில்லாத பொருட்கள் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய வீடுகளில் அதிகமாக வந்து சேர்த்துக்கிறோம். ஆனால் தேவையான ஒரு விஷயம் புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து நம்ம வாங்கணும், வீட்டில் வந்து ஒரு செட்டப் வைக்கணும், நூலகம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் வைக்கணும் அப்படின்றதுல யாருமே அக்கறை காட்டுறது இல்லை. அந்த ஒரு அக்கறையை வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்போ தான் வந்து குழந்தைகளும் அதை பார்த்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகள் நடக்குது, எல்லாமே நடக்குது. இன்றைக்கி சென்னையில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கே போனீங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அப்பளக்கடையில் தான் கூட்டம் இருக்கும்.
உள்ளே வந்து போய் அந்த புத்தகத்தை வாங்கி அதோடைய ஸ்பரிசத்தை உணர்ந்து அதை ஸ்மெல் பண்ணி அதை அனுபவித்து வாசிக்கிறது அப்படின்ற ஒரு தன்மை யாருக்குமே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நம்மளில் 80% பேருக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, புத்தகம் வாங்குறது ஒரு வீண் செலவு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு மைண்ட் செட்டு. நம்மளை வந்து ஒரு அறியாமைக்குள்ளே தள்ளக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் புத்தகம் வாங்குறது வந்து ஒரு வீண் செலவு, வெட்டி செலவு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது. அந்த ஒரு எண்ணத்தில் இருந்து எல்லாரும் வந்து வெளியே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. என்றைக்கு வந்து ஒரு சமூகம் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிக்குதோ அப்போவே வந்து அதனுடைய அறிவாற்றலும் சிந்திக்கும் தன்மையும் அது இன்னும் முன்னோக்கி போகக்கூடிய அந்த ஒரு பாய்ச்சலும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் மட்டும் நம்புறதில்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்கூடான ஒரு ரிசல்ட் அதுதான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்கூடான ரிசல்ட் அதுதான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து வாசித்ததை குறித்தான ஒரு உரையாடல் நடக்கணும், அந்த ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். படிச்சுட்டு தேமையான்னு இருக்கிறத விட வீட்டில் வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பரான டிஸ்கஷனாக பையனுக்கும் அப்பாவுக்கும் சரி, இல்லை குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனில் ரீடிங் ஹேபிட் அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்து அதை வந்து ஒரு பேசுபொருளாக மாற்றி அதை குடும்பங்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கணும். வாசிப்பு அப்படின்றது ஒரு சமூக இயக்கமாக மாறணும். வீட்டில் மட்டும் இல்லாமல் வாசிப்பு இயக்கங்கள், சின்ன சின்ன கூட்டங்கள், சிறுகதையாடல்கள், நாவலை பற்றின ஒரு டிஸ்கஷன்ஸு, அதே மாதிரி அரசியல் சம்மந்தமான புத்தகங்களாகட்டும், இல்லை அறிவியல் சம்மந்தமான புத்தகங்களாகட்டும், எல்லாத்த சம்மந்தமாக எதை பற்றி வாசித்தாலும் அதை பற்றி ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் விதவிதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். அந்த விதவிதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் வந்து நீங்கள் ஒரு விதமாக உள்வாங்கி ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க, நான் ஒரு விதமாக உள்வாங்கி படிச்சிருப்பேன். ரொம்ப இருக்கக்கூடிய காமனான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பொன்னியின் செல்வன் நாவலை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விதமான உணர்வு ஓட்டமும் அந்த கால ஓட்டத்தில் நடந்த அந்த ஒரு கதையினுடைய சித்திரமும் ஒரு மாதிரி எனக்கு பதிவாகிருக்கும். இதுவே வந்து வேற ஒருத்தர் வந்து அந்த நாவலை படிக்கும்போது அவருக்கு இருந்த உணர்வு ஓட்டமும் அந்த காலச்சித்திரமும் வேறு மாதிரி ஒரு விதமாக வந்து அவர் மனசில் ஓடி இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கும் போது தான் அதோடைய வெளிப்பாடுகள் என்ன, அதோடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சமூகத்தில் நடந்தால் தான் வாசிப்பு அப்படின்றத வந்து திருப்பி நம்ம மீட்டெடுக்க முடியும். வாசிப்பு அப்படின்றது சும்மா வெட்டியாக வாசிட்டு தூக்கி போட்டு போகிறதுக்கான ஒரு செயல் கிடையாது. அந்த ஒரு வாசிப்பு உங்களுடைய மனநலத்தை வந்து இன்னும் செம்மைப்படுத்தும். அதே மாதிரி சமூகத்துடைய கூட்டு மனச்சாட்சிக்கு நிறைய கேள்விகளை உண்டு பண்ணும். அந்த கேள்விகள் தான் நிறைய மாற்றங்களை சமூகத்துலேயும் கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புத்தக வாசிப்பு அப்படின்றது வெறும் கட்டுக்கட்டான காகிதங்களை வாசித்து அதை தூக்கி போட்டு போகிறது கிடையாது. அது வந்து ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்குமான ஒரு பாலம் மாதிரியான ஒரு பிரிட்ஜ் கைண்ட் ஆஃப் திங்கு. அவருடைய லைஃப்பில் நடந்தது மட்டும் இல்லாமல், அதாவது ஒருத்தர் வந்து நம்ம நார்மல் மனுஷன் ஒரு வாழ்க்கையை ஒரு தடவை வாழ்கிறான் அப்படின்னா, ஒரு வாசிக்கிறவன் வந்து 1000 வாழ்க்கையை வாழ்வான். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி, இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை டேக்கிள் பண்ணும்போதும் சரி, சமயோசிதமாக ஒரு சில விஷயங்களை யோசித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய திறவுகளை வந்து வாசிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் நம்ம நிறைய படிப்போம், நிறைய பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசுவோம். ஸோ அதை பற்றி உரையாடுவோம். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நிறைய பேர் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.